வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனி அங்கிள். சரி, லீவ்லாம் விட்டாச்சு, இங்கே டூர் அடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரும்பாலானோட மக்களோட சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மலைவாழ் அதாவது மலைவாச ஸ்தலங்கள் போகலாம் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், இந்த அருவியை பார்க்க போனோம் அப்படின்னா குற்றாலம், இந்த கோயில் குளம் அப்படின்னா திருச்செந்தூர், திருவண்ணாமலை. இதெல்லாம் மக்களோட மனசை மயக்கக்கூடிய ஒரு இடங்கள் தான். அதையும் தாண்டி யாரும் பார்த்திங்கன்னா கடவுளினுடைய தேசத்தில் கால்படாத சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாகமன் இடத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். மிடில் கிளாஸ் மக்கள் கூட யோசிக்காமல் பெட்டியை கிளப்பிக்கிட்டு பார்க்க வேண்டிய அற்புதமான சில இடங்களில் கேரளாவில், இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகமன்கிற இடம் தான். இந்த சென்னைக்காரங்க, மதுரைக்காரங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாகமானை செல்கிறதுக்கு ஒரே வழி இந்த தேனி தான். தேனி தாண்டி குமிளி, அது தேக்கடி, அது வழியாக போகிறது தான் பெஸ்ட்டு வழி. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த குமிளி தாண்டினாவே போதும், அப்படியே ஒரு அழகிய கேரளா வாசனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். அது ஊர் வழியாக தான் நீங்கள் இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாகமன் போனீங்கன்னா ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். அழகாக போயிட்டு வரத்துக்கு ஒரு ஏதுவான பாதை அப்படின்னா இந்த ரூட் செலெக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த வாகமன்லேயே ஏராளமான ரெசார்ட்டு, ரூமுகள்லாம் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது. அப்படி தான் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி இந்த வாகமன் கபே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ரீசெண்டாக தொடங்கியிருக்கிறாங்க. அருமையான ஒரு ஹோட்டல். அங்கே தான் போயிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சன் ரூமையே காமிச்சாங்க. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரளாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக இந்த சீரக தண்ணி, அப்படியே சுடு தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் நாங்கள் டிஃபன்லாம் அப்படியே முடிச்சுட்டு, இது மாதிரி நீங்கள் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூரில் எங்கேயும் தங்க வேண்டாம், வாகமான்லேயே நீங்கள் தங்கிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஓன் காரில் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் நம்ம ஆஃப் ரோட்டில் சுற்ற வேண்டி வரும். அதனால் ஓன் கார் ரூம்லேயோ ரெசார்ட்லேயோ விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு ஜீப்பு வாடகைக்கு அமைச்சிட்டு நீங்கள் ஜீப்பில் கிளம்புனா தான் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக போக முடியும். ஏன்னா ஆஃப் ரோடு, அந்த ஆஃப் ரோடுக்கு போகிறதுக்கு ஏற்ற வண்டி நம்ம ஜீப்பு தான். சரி, ஜீப்பெலாம் வாடகைக்கு அமைச்சிட்டு அப்படியே மலையெல்லாம் ஏறி முடிச்சதும் அப்படியே சுற்றிலும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே பசுமையான புல்வெளிகள், ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. இது கடல் மட்டத்திலேருந்து ஒரு 1100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த வாகமன் இதில் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். மருந்து கடை, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வாகமன் பிளேஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா 10 முதல் 22 டிகிரி வரை குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும். மதியம் கூட பார்த்திங்கன்னா செம குளிர் அடிக்கும். நீங்கள் வாய் வழியாக நீராவி போல் பார்த்திங்கன்னா மூச்சு வரும். நாங்கள் ரூமை விட்டு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாகமானில் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டையே எழுதி கொடுத்தாங்க இந்த காட்டேஜ் உரிமையாளர். அதுபோக இந்த ஜீப் உரிமையாளரும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம 2 நாட்கள் தங்கியிருந்து வாகமானில் ஆசை தீர நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 13 ஸ்பாட் இருக்குது. இதில் முக்கால்வாசி இடம் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு அதிகமாக இருக்கும். ஒரு மலை மேலே ஏறி அப்படியே மொத்த கேரளாவையே குட்டியாக ரசிக்கக்கூடிய எக்கச்சக்க வியூ பாயிண்ட்டுகள். இதுதான் இந்த வாகமானுடைய பியூட்டி. அதாவது பார்த்திங்கன்னா வானத்தை தொடர அளவுக்கு மலைகளும், ஆழமே எந்த அளவுக்கு ஆழம் இருக்கும், ஆழமே அறியாத பள்ளத்தாக்குகள் இந்த வாகமான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல். அதுவும் இந்த ஈவினிங் நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுகளை அப்படியே சுற்றி வந்தோம்னு வச்சுங்க, அப்படியே மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். அந்த அளவுக்கு அமைதியான இடம், அழகு. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நம்ம சினிமாக்கள்லாம் செல்லமாக ஸ்பாட்டாக சினிமா ஸ்பாட்டுன்னு அதிகமாக அங்கே பார்க்கலாம். ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இடங்கள் இந்த வாகமானில் அதிகமாக பார்க்கலாம். அவ்வளோ ரம்மியாக இருக்கும். அதுவும் உச்சிக்கு போனோன்னு வச்சுங்களேன், ஒரு ஜாலியாக 1 கிலோமீட்டர் ஜாலியாக ட்ரெக்கிங் போகணும். உச்சியில் போய் அப்படி ஏறி செல்ஃபி எடுக்கலாம்.
அப்படியே இந்த தண்ணிகளெல்லாம் அள்ளி குளிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்கும். அதுவும் ஜீப்பில் வந்து மலை உச்சியில் போய் ஜீப்பை நிறுத்திட்டு இறக்கி விடுவாங்க. மேலே இருந்து அப்படியே பார்த்தோன்னு வச்சுங்க, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு புல்வெளி, காற்று, கிளைமேட்டு. அப்பப்போ வந்து வெயில் அடிக்கும், கொஞ்ச நேரம் கழித்து வந்து மழையும் தூவும். அது ஒரு வித்தியாசமான இடம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளோட நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாகமன். இந்த பள்ளத்தாக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆழமாக, எந்த அளவுக்கு ஆழம் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கீழே எட்டி பார்த்தோன்னு வச்சுங்க, பயங்கரமான ஆழம், சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்ல மலை மேலே ஏறி அப்படி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டுறது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்கும். நம்மளுடைய அதிர்ஷ்டம் இந்த விலங்குகள் தான் அதிகமாக, வந்து வேறு விலங்குகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி இடங்களில் வந்து யானைகள் இருக்குது. நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறப்ப யானைகள் வந்து தூரத்தில் ஒரு மலைத்தொடரில் வந்து யானைகள் வந்து அப்படி மேய்ஞ்சிட்டு இருந்தது, அதுதான் பார்த்தோம். இன்னொன்று, பாதி தார் ரோடாக இருந்தாலும் ஒரு முக்கால்வாசி வந்து ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோட்டில் வந்து ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. நல்லா கொஞ்சம் உடம்பு வலித்தாலும் அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்குறப்ப நமக்கு வந்து வலியே தோணாது. ஜீப்பில் அப்படி வந்து போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறப்ப வந்து இந்த ஜீப்பில் ஆஃப் ரோட்டில் போகிற கஷ்டமே நமக்கு தெரியாது. அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். எப்போவுமே ரெகுலராக சொகுசாக வந்து நம்ம பயணம் செஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து ஜீப்பில் போகிறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி புது இடங்களுக்கு போகிறப்ப வந்து கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியாது. அதுவும் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது மலை உச்சிகளை வந்து இந்த ஜீப் டிரைவர் இருக்காங்களே, மலை உச்சியில் ஓரத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி ஜீப்லேருந்து இறங்கி நம்ம அந்த இடங்கள்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலாமேன்னு தோணும், ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தங்குறதே வந்து 2 நாள், 13 இடங்கள் வந்து சுற்றி பார்க்கணும். அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த அடிக்கிற காற்று, குளிர் காற்று, மழை பெய்யறது, ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்த்தேக்கம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே 2 கையை வீசிக்கிட்டு அந்த வீசுகிற காற்று வந்து சுவாசிக்கிறப்ப அப்பா, அதெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது. நீங்கள் போய் அங்கே போய் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும். நாங்கள் போனப்போ வந்து அப்போ தான் வந்து சீசன் ஆரம்பிக்கிற டைமு. இந்த சீசன் ஆரம்பித்தாச்சுங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகமனில் வந்து கிட்டத்தட்ட 250 ஜீப் இருக்காமா. அதனால் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஜீப் வந்து 3 டைம் கூட வந்து அந்த வாகமனை சுற்றி பார்ப்பாங்களாமா. 50 கிலோமீட்டர் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். நாங்கள் வந்து ஒரு 5000 ரூபா அமௌண்ட்டு கொடுத்து தான் நாங்கள் போனோம். அப்படி தான் சுற்றி பார்க்க போகிறப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கிட்ட அப்படியே கூப்பிட்டு போனாங்க. அந்த இடமே வந்து வித்தியாசமாக அதிசயமாக இருந்தது. 3 பக்கம் அப்படியே தண்ணி வரும் வாட்டர் ஃபால்ஸில். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டனலில் வந்து தண்ணி வரும். அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த வாகமனில் வந்து சுற்றி பார்க்குறவங்க முதல் சாய்ஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்டி கடை இருக்குது. அங்கெல்லாம் டீலாம் சாப்பிட்டுட்டு இல்லை கொண்டு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரூம்லேயே குளிக்காமல் இயற்கையில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படின்னா முதல் இடம் வந்து நீங்கள் இந்த இடம் போங்க. அங்கே ஓடக்கூடிய ஓடையில் வாட்டர் ஃபால்ஸில் வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு ஜாலியாக நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு மற்ற வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அப்படி ப்ரோக்ராம் அந்த மாதிரி நீங்கள் அப்படியே செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் வரக்கூடிய தண்ணீர் வந்து அளவு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால வந்து நம்ம சேஃப்டியான இடங்களில் நின்று குளிப்பது நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து தான் குளிக்க விரும்புகிறாங்க. அதனால் இடம் பொருள் பார்த்து நீங்கள் ஆழம் இல்லாத ஓரமாக இருந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் குளிக்கணும். இந்த தண்ணி கொட்டுற அழகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாகமனில் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான அழகான இடம் அப்படின்னா இந்த தண்ணி கொட்டுற அந்த வாட்டர் அருவி தான். அதனால் நீங்கள் ஜீப்பில் சவாரி போகிறப்ப முதல் இடம் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கள். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த அருவியில் வந்து குளிச்சுட்டு நீங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற இடங்கள்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்க போகலாம். இது வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் மழை பெஞ்சாலும் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் மழை பெய்யும், கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும். அதனால் வந்து முதல் சாய்ஸாக வந்து வாகமனில் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இந்த இடம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீப் எடுத்துகிட்டு மற்ற இடத்துக்கு நீங்கள் போங்க. நாங்கள் அப்படி தான் அப்படியே ஜீப்பில் வந்து ஒரு வழியாக வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடையெல்லாம் இருக்குது. இந்த டீ கடையிலலாம் வந்து டீ பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வாகமானில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு தான். அதுக்கடுத்து வந்து வாட்டர் ஃபால்ஸு. அப்படி சுற்றி பார்க்குறப்ப தான் வந்து இந்த ஏலக்காய் செடி காமிச்சாங்க. இந்த ஏலக்காய் செடிக்கு அடியில் தான் வந்து இந்த ஏலக்காய் காய்க்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம கண்கூடாக வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே விளையக்கூடிய வந்து ஏலக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடை அப்படியே நீர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அப்படி ஓடும். அதில் போய் நம்ம வந்து அப்படி கால் பதிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா மலை அருவியிலேருந்து தண்ணி கொட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்யூராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு நீர் அருவியில் கொட்டுற தண்ணியில் வந்து காலெல்லாம் பதிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வந்து வாகமானில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள்லாம் குளிச்சுட்டு ஃப்ரீயாக குழந்தை குட்டிகளோடு குளிச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணிக்கணும். இந்த ஓடையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த ஓடையில் தான் வந்து கிராஸ் பண்ணி இந்த ஊர் மக்கள்லாம் போகணுமாமா. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த வாகமானில் இருக்குது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஜீப் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் போகிறதுக்காக அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். போய் ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு வியூ பாயிண்டில் தான் வந்து அப்படியே நாங்கள் ஜீப்பை இறக்குனாங்க. கீழே இறங்கணுன்னே அப்பா இந்த வீசுகிற காற்று ஜில்லுன்னு அப்படியே அந்த இடத்துல அப்படியே மெய் மறக்கக்கூடிய இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மலை உச்சியிலேருந்து கீழே பார்த்தோம்னு வச்சு அந்த ஆழமான பள்ளத்தாக்கு, பச்சை பசேர்னு புல்வெளி, நம்மளை அறியாமையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கையை அப்படியே மேலே தூக்கிடுவோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. அந்த ஒரு மலைத்தொடர்களே வந்து பார்த்திங்கன்னா இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியெலாம் இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் வந்து தண்ணி கொட்டுற அழகு இதெல்லாம் வந்து மேலேருந்து அப்படியே பார்க்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து இந்த ஜீப்பில் வந்து அலுப்புக்கு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வந்து இந்த மலைத்தொடரில் உச்சியில் வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் ரிலாக்ஸாக இருந்துட்டு நீங்கள் அடுத்த எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஆங்காங்கே அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட் கட்டியிருப்பாங்க. சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் சில ஆழமான பள்ளத்தாக்குலலாம் குடிசைகள் வீடுகளாக இருக்கும். எப்படி அங்கே மக்கள்லாம் வசிக்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த இடத்துக்கு போவாங்க, எப்படி அந்த குடிசையில் வசிப்பாங்க. நீங்கள் ஆழமாக வந்து அந்த பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்லாம் அப்படி கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து மேலே போயிட்டு நின்றுட்டு அப்படியே அந்த ஆழமாக உற்று பார்க்கணும் இந்த பள்ளத்தாக்குகள். சரி, நீங்கள் அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு அப்படியே அங்கேருந்து அப்படி ஜீப்பில் அப்படியே கூப்பிட்டு போனாங்க. அந்த மலைத்தொடர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனோம்னு வச்சுங்க, ஏகப்பட்ட மலைத்தொடர்களாக இருக்கும். இந்த குடும்பத்தோடு போகிறவங்க, காதலர்கள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க இதெல்லாம் வந்து போய் அங்கே போய் உக்காந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு ஒரு அருமையான இடம் இது. இந்த குரூப்பாக இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு பசங்கள்லாம் போது பார்த்தோம். ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஆடிக்கிட்டு டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மலை உச்சிக்கு கூப்பிட்டு போகிறப்ப நீங்கள் அவசரப்படாமல் உட்காந்து ஒவ்வொரு இடமா ஆழமாக உற்று பாருங்கள். நிறைய விஷயம் புரிய வரும். வீடு வந்து எப்படி மலை உச்சியில் கட்டியிருக்கிறாங்க, எப்படி வசிக்கிறாங்க, எப்படி அந்த மலை உச்சிக்கு போவாங்க, அந்த தடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப உயரமான இடத்துல வீடு இருக்கும். எப்படி அந்த காரில் ஜீப்பில் போவாங்க, ப்ரைவேட் ரெசார்ட்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே நின்று அப்படியே நீங்கள் அப்படியே மலைத்தொடரில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதே வந்து ஆச்சரியமாக இருக்கும். நம்மலாம் வந்து ஒரு சமவெளியில் வந்து சமதளத்தில் வந்து வசிக்கிறோம், ஆனால் இவங்க வந்து எப்படி மலை உச்சியில் வசிக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே பார்க்குறோம். சரி, பார்த்துட்டு அங்கேருந்து எங்களை வேறு இடத்துக்கு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. இந்த வாகமானில் ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆன்மீக அன்பர்கள் கூட ஒரு அருமையான இடம் அந்த ஸ்பாட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடம் வந்து புகழ்பெற்ற இடம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா குறிச்சி மலை, முருகன் மலை, தங்கல் மலை. அப்படி தான் நாங்கள் கூப்பிட்டு போனோம். எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியல. ஜீப்பிலேருந்து வெளியிலிருந்தே பார்த்தோம்.
அந்த ஒரு முருகன் மலை, அந்த ஒரு முருகன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே வந்து ஒரு மயிலோட சிலை அழகாக இருக்கும். அதே மாதிரி குரிசு மலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புனித செபாஸ்டியனோட தேவாலயம் தான் ஸ்பெஷல் இங்கே. அதனால் எல்லா மதத்துக்காரர்களுக்கும் போக வேண்டிய ஒரே இடம் இந்த இடம்தான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை போகும். இதெல்லாம் பார்த்துட்டு சரி அடுத்தது வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வேணும் இல்லையா. சரி சில பேர் வந்து நார்மலாக வந்து ரெசார்ட்டில் தங்க விரும்பாமல் அந்த டென்ட்டில் தங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி இடம் கூட அங்கே இருக்குது. நாங்கள் அப்படி போகிறப்ப பார்த்தோம். ஒரு பார்த்திங்கன்னா வாகமனில் வந்து ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. அதாவது டென்ட்டு கேம்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு ஸ்டைலில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டென்ட்டு கேம்பிங்கே வந்து அது பண்ணித்தராங்க. ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெரியும். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணணும், இல்லை நம்ம போய் ரூமில் ரெசார்ட்டில் தங்குறதுக்கு அதெல்லாம் இப்படியே டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் டென்ட்டு கேம்பிங் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து டென்ட்டிலே தங்கிட்டு சுற்றி பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய சாய்ஸு. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜீப்பில் வந்து இன்னொரு மலை உச்சிக்கு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கே போனாலும் மனசே சலிப்பு அடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாகமனில் வந்து குறைஞ்சது ஒரு 2 நாளாவது தங்குங்க. காலையில் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புங்க. அப்போ தான் வந்து ஆறாமல் ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு வரக்கூடிய. சரி நம்ம வந்து இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் இல்லையா. அவங்களுக்கும் இந்த வாகமனில் இடம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஜீப்பில் வந்து அது ஈவினிங் வந்து ஒரு போல் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஈவினிங் தான் வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். அப்படி தான் நாங்களும் ஜீப்பில் வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த தங்கல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த தங்கல் மலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக தான் நாங்கள் அப்படியே போனோம். இந்த தங்கல் மலையை பார்த்து பெரிய பெரிய மலை மாதிரியோ பாறைகள்லாம் இருக்குது. அது மேலே உச்சிலெலாம் நின்று ஆளுங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேரம் இல்லாதனால அந்த தங்கல் மலைக்கு போகாமல் இந்த குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் அப்படியே நாங்கள் எங்களை கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுலாம் வாங்கிட்டு இந்த கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேம் இருக்குது. சரி நாங்கள் வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் தனித்தனி கேமுக்கு வந்து தனித்தனியாக வந்து கட்டணம் கொடுக்க வேண்டி வரும். இது மாதிரி நம்ம வந்து வாகமான் சுற்றி பார்க்குறப்ப வந்து அப்பப்போ மழை பெய்யும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டினியூஸாக பெய்யாது. ஒரு அரை மணி நேரம் மழை நல்லா கொட்டும். அதுக்கப்புறம் மழை ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஐயோ மழை பெஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து அவங்க அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா இனி வந்து மழைக்காலம் வந்து முடிஞ்சிடும், இனிமேல் சீசன் டைமு. அதனால் இந்த பெஸ்ட்டு டைம் டு விசிட்டு வாகமான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வந்து போகலாம். அப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோவா வந்து மழை பெய்யல. அப்பப்போ வந்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலும் அப்படியே நின்றுச்சு. சரி சொல்லி இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய அட்வென்ச்சர் பார்க்கெலாம் அப்படியே நாங்களாம் அப்படியே சுற்றி பார்த்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த ஸ்கை சைக்கிள்லாம் பார்க்குறப்ப அப்பா அந்த இடத்துல இந்த சைக்கிளில் போகிற அழகே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். சரி அப்படி தான் இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணி போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கேம்ஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி அட்வென்ச்சர் ஜீப் ரைடிங்னு சொல்லிட்டு கூட ஒரு இடம் நாங்கள் அங்கே பார்த்தோம். அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ரெசார்ட்டு கூட இருக்குது. நீங்கள் கூட அங்கேயே தங்கிட்டு கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வரலாம். நாங்கள் வந்து கடைசியாக வந்து இந்த அட்வென்ச்சர் பார்க்கு தான் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து 2 நாள் ப்ரோக்ராமாக வந்து இந்த வாகமனில் தங்கியிருந்தோம். அதனால் ஓரளவுக்கு நாங்கள் அப்படி பார்த்துட்டு கிளம்பலாங்கிற சமயத்தில் தான் வந்து அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே வந்து மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் நின்னோம்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த மேகமெல்லாம் நம்ம மேலே வந்து இடிச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் பார்க்கெலாம் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு திரும்பி போகிற வழியிலே வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ஹோட்டலு. எப்பவுமே வந்து கேரளா ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கேரளா சைடு போனீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க.
கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இடம் போனோம். அதெல்லாம் வந்து ஒரு 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 கிலோமீட்டர் அப்படியே உள்ளே போக வேண்டி வரும். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. கடைசியாக நாங்கள் போகிறப்ப அப்படி பார்த்தோம். அது உள்ளுக்குள்ளே போனால் அப்பா ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது மலைத்தொடர்கள். அது மேலே வந்து வெறும் புல் தரைகளாகவே இருக்கும். அங்கேயும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கேம்ஸ்லாம் இருக்குது. சரி நாங்கள் வந்து அது இன்னும் உள்ளே அதுக்கு போகணுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகணும் மாட்டுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஏரியா வந்து மிக பெரிய ஏரியா. இப்போ வந்து இந்த கேம்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க சீசன்லாம் இல்லாமல். சரி நாங்கள் மட்டும் ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்புனோம். கண்டிப்பாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறப்ப வந்து எந்த இடமும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேட்லாக்கில் கொடுக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் அனைத்துமே இப்போ பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போயோ ஒரு டைமு தான் வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்கும் டூர் சுற்றுவோம். பார்க்காம போயிட்டோம்னா நம்ம மனசு கேட்காது அட இந்த இடம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவில் இந்த வாகமனில் ஒவ்வொரு இடமும் வந்து பார்க்க வேண்டிய இடம். அதனால் நீங்கள் வந்து 2 நாள் 10 நாள்னா கூட 3 நாள் கூட நீங்கள் வந்து அங்கே இருந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். சரி நாங்களாம் சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கும்பளி தேக்கடி வழியாக வந்து கம்பம் தேனி அது வழியாக போய் நாங்கள் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அப்படி வந்து நாங்கள் வந்து கும்பளி போகிற ரோட்டில் போகிறப்ப வந்து வழியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அந்த ரூட்டில் வந்து இந்த கும்பளி போகிற ரோட்டில் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த டீ எஸ்டேட்டெல்லாம் செம்மையாக இருக்கும். வீடியோ போட்டாலாம் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் அப்படி தான் வந்து அது வழியாக தான் போனோம். உண்மையிலுமே வந்து எங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் வந்து ரோடு நல்லாயிருக்கும் நீங்கள் இது வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போகிறப்ப தான் பார்த்தோம் போகிற வழியில் எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டு. எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு அதுக்குள்ள வந்து டீ எஸ்டேட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ரூட்டில் போய் போங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வந்து என்னுடைய அனுபவங்களும் ஒரு தகவல் தான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நான் கொடுக்கப்பட்ட தகவல் இந்த போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் பழனி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னுமே வந்து அடுத்தடுத்து வந்து வெவ்வேறு ஸ்பாட்டில் வந்து விசிட் பண்ணலான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச தகவல் வந்து எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு தரோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.